பாத்தீங்கன்னா அது என்ன நிர்வாக முறைகேடுகள், நிதி முறைகேடுகள், திட்டமிட்ட வருவாய் இழப்புகள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். நிர்வாக முறைகேடு இதை ஊழல் ஒரு வார்த்தையில சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது பெரியவர்களே. நிர்வாக முறைகேடுகள் அப்படின்னா அதாவது செய்யாத ஒரு வேலைக்கு செஞ்சோம் அப்படின்னு பில்லு போட்டு எடுக்கிறது. அது எப்படியா பில்லு எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருட காலமா, ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவே பில் ட்ரேடிங், அரசல் புரசலா பில் ட்ரேடிங் சொல்லுவாங்க. என்னடா அது பில் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? அது ஒரு வணிகம். ஆனா இல்லீகல் வாங்க அப்பப்ப அங்கங்க மாட்டிக்குவாங்க. இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்து பிடிச்சு வலுவாரி விட்டடிச்சு ஆப்படிப்பாங்க, நிறுவனங்களுக்கு சீல் வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். எதுக்கு இந்த பில் ட்ரேடிங்னா என்ன? இந்த பில் ட்ரேடிங் எதுக்கு இவ்வளவு தூரம் சட்டவிரோத வணிகமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு கடையில, இப்போ பேரூராட்சியவே எடுத்துக்குவோம். நீங்க உதாரணத்துக்கு ஒரு பைப்பு கடையில போய் உங்க வீட்டுக்கெல்லாம் தெரு பைப்பு போறதுக்கு நீங்க ஏற்கனவே இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு ஜாமா வாங்குறீங்க. அந்த 10 லட்சத்துக்கு ஜாமா வாங்கிட்டு அதுக்கான பில்ல நீங்க வாங்காம வந்துட்டீங்கன்னா அந்த கடை, அந்த நிறுவனத்திலேயே அந்த 10 லட்சத்துக்கான பில் வந்து தேங்கி இருக்கும். அப்ப அந்த பில்ல அந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, உங்ககிட்ட 10 லட்சத்தையும் வாங்கிக்குவான், 9% சொல்லிட்டு 10 லட்சத்துக்கு எவ்வளவு 9%னா 90,000. அந்த 90,000 வாங்கிட்டு அந்த தேங்கி இருக்க பில்ல இது மாதிரியான அரசு அலுவலகங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் பெரியவர்களே, இந்த பில்ல வச்சு இந்த அரசு அலுவலகங்கள் என்ன பண்ணுது? இப்ப நம்மள்ட்ட ஒரு லைட் வாங்கினதா ஒரு பில்ல அவன் கொடுக்கறான். அந்த பில்ல வச்சு இந்த அரசு நிறுவனங்கள் என்ன, அரசு அலுவலகங்கள் என்ன பண்றாங்கன்னா, லைட்டை போட்டுட்டோம் அப்படின்ட்டு கணக்கு எழுதுறான். நீங்க அதிகாரிகள் வந்து செக் பண்ணீங்கன்னா அவன்கிட்ட பில்லு இருக்கும், லைட் போட்டதுக்கான அந்த தகவல்களும் இருக்கா. ஆனா லைட் எங்கடான்னு போய் பாத்தீங்கன்னா லைட்டே இருக்காது பெரியவர்களே. இதுதான் நிர்வாக முறைகேடு. நிர்வாக முறைகேடுங்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நிர்வாக முறைகேடுகள்ல எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அயலூர்ல அந்த பக்கத்துல இருக்க அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு தொடர்ச்சியா எத்தனை பேரு நீங்க தயவு செஞ்சு இந்த அயலூர்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல போய் யாராவது பெட்ரோல் போட்டு டீசல் போட்டீங்கன்னா தயவு செஞ்சு பில்ல கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அந்த பில்ல கேட்டு வாங்காததுனால ஒரு நாளைக்கு ஒரு 50,000க்கு நம்ம அடிச்சுட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு, ஆனா அதுல 100 ரூபாய்க்கு தானே அடிச்சோம், எதுக்கு பில்லு? 200 ரூபாய்க்கு தானே அடிச்சோம், எதுக்கு பில்லு? நீங்க வந்துருவீங்க. ஆனா பெரியவர்களே, ஒரு நாளைக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் வர 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 1 லட்சம் சேர்ந்து அந்த பெட்ரோல் பங்க்ல அந்த 1 லட்சம் 50,000 என்ன பண்றாங்க? இந்த பேரூராட்சிக்கு வித்துறாங்க அந்த பில்ல. அந்த பேரூராட்சி என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரே ஒரு டிராக்டருக்கு டீசல் போட்டோன்னா 55,000 எழுதி வச்சிருக்காங்க. இப்ப வாசிப்பாங்க தொடர்ச்சியா. அந்த டிராக்டருக்கு 55,000 டீசல் போட்டா வெறும் அந்த டீசல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய்க்கு போட்டு முடிச்சிடலாம். 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தாட்டி டேங்க ஃபில் பண்ணா அந்த டிராக்டர் அது பாட்டில் ஓடிட்டு இருக்கோம். இங்க இருக்க நம்ம அந்த பூச்சி இங்க முன்னாடி பூனை கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கு வருது, அது வரைக்கும் தான் அயலூருக்குள்ள சுத்திட்டு அந்த குப்பை கிடங்கு வரைக்கும் தான் போகும் அந்த டிராக்டர். அப்படி போற டிராக்டருக்கு 55,000க்கு ஒவ்வொரு முறையும் டீசல் அடிச்சான்னு எழுதலாம் பாத்தீங்களா. அதுக்கு பில் யாரு கொடுத்தது? இந்த பெட்ரோல் பங்க் கொடுத்தது. புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அப்ப எங்க ஆச்சு? இந்த 55,000 பெட்ரோல் டீசல் அடிச்சுட்டு எடுக்கிறான் பாத்தீங்களா, அந்த காசு யாரோடது? நீ வரி கட்டின காசு, நீங்க வரி கட்டின காசு. உள்ள இவ்வளவு அடிச்சுட்டு நான் எடுக்கிறான் பாருங்க, நீங்க வரி கட்டின காசு. அப்ப இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேருது. அடிகொலா அயலூர்ல வந்து கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு, இந்த 2 வருஷமா தான் நல்ல மழை பெய்யுது. அடிகொலாயில ஒவ்வொரு அடிகொலாயும் சரி பார்த்தன்னு சொல்லிட்டு ஒரு நபர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெருவிளக்கு வாசிச்சாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு நபர், அவர் பேரு கொண்டல் சாமி. அவர் வந்து அந்த அடிகொலாயை சரி பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 10 லட்சம் எடுக்கிறாங்க. நீங்க கொண்டல் சாமியோட அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 கூட இருக்காது. ஏன்னா ஒரு பேரூராட்சியில இவ்வளவு அடிகொலாயை சரி பண்ணி 10 லட்சம் கொள்ளையடிச்சிருக்காரு. எங்கடா போச்சு இந்த காசெல்லாம் அப்படின்னா, அங்கதான் பேங்க்ல இருக்காருல ஒரு மேனேஜர், அவருக்கு மாசம் மாசம் கமிஷன் கொடுத்துட்டு இங்க செக்க வந்து இவங்களா போட்டு எடுத்துக்கிறது. கொண்டல் சாமி பேர்ல செக் போறதும் தெரியாது, கொண்டல் சாமி பேர்ல காசு எடுக்கிறதும் தெரியாது. கொண்டல் சாமி வேலை பார்த்ததே கொண்டல் சாமிக்கு தெரியாது. நீங்க புரியுதுங்களா? அப்ப கொண்டல் சாமி என்ன பண்றாரு? ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டா, எப்பா நான் டீ குடிக்க 8 ரூபா இல்லாம குழப்பத்து போய் கிடக்குறேன், என்ன ஏன்டா தொல்லை பண்றீங்கிறாரு அவரு.
அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க யார் இதை திருடினது, அதைத்தான் நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு மறியல் பண்ணி சொல்லியாச்சு, ஆர்ப்பாட்டம் நடத்தியும் சொல்லியாச்சு. அதே போல வரதராஜன் என்ன இப்ப வாசிச்சாங்கல்ல, தெருவிளக்கு வரதராஜன், நீங்க எத்தனை பில்லு போட்டு வரதராஜன் பேர்ல எடுத்திருக்காங்க. அந்த வரதராஜனை எப்பா தெருவிளக்கு வரதராஜா, நீ இனிமேல் அப்படிதான் அடிகளாய் கொண்டல் சாமி தெருவிளக்கு வரதராஜன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பஞ்சாயத்து போர்டுல பேரு. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்த அந்த பில்ல போய் நீங்க பஞ்சாயத்து போர்டுல பாத்தீங்கன்னா இவங்க யாருக்குமே காட்ட மாட்டாங்க. இன்னும் ஏன் சத்தியம் பண்ணி சொல்றேன், இங்க உள்ள பேரூராட்சி தலைவருக்கு காட்ட மாட்டாங்க. கூப்பிட்டு கேளுங்க, பேரூராட்சி தலைவரை, உங்களுக்கு இந்த பில் புக்கு டே புக்க காட்டுறாங்களா? ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா, தனியா கேளுங்க, அப்பதான் உண்மை ஒத்துக்குவாரு. மொத்தமா கேட்டோம்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி போட்டு போயிடும். அப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் எல்லாமே இந்த செய்த நபர்களுக்கே தெரியவில்லை. பெரியவர்களே, அடிகுலா எந்த ஊர்லயும் அடிகுலா ஆக்டிவா இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயோ 1, 2 இல்ல 3 அடிகுலா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ என்னைக்கு நாங்க இந்த அடிகுலா பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தோமோ அப்பயே உடனடியா ஓடி போய் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவான்னு சொன்னால போய் 20-25 அடிகளாயை கொண்டு நைட்டோட நைட்டா திருட்டு போய மாதிரி இறக்கிட்டு இருக்காங்க நம்ம அய்யனூர் பேரூராட்சியில. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு திருடர்கள் நிறைந்த இந்த கூட்டத்துல நமக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கும் அப்படின்னு நீங்க இந்த அதிகாரிகள் செய்து கொடுப்பாங்க நீங்க நினைச்சு நீங்க அலுவலகத்துக்கு போங்க, ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்க போங்க, இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு அப்ரூவல் வாங்க போங்க, இல்ல ஒரு ரசீது வாங்க போங்க, என்ன நடக்குன்னு பாருங்க நீங்க. அப்போ எவ்வளவு முறை அந்த மக்களை அலைக்கழிக்கிறார்கள் இந்த அதிகாரிகள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்போ அலைக்கழிக்கிற இந்த அதிகாரிகள் எல்லாம் யோகியவான்களா அப்படின்னா சத்தியமா கிடையாது. நாங்க இங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் சொல்றோம், சத்தியமா இவங்க யோகியவான் கிடையாது. நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், நான் மறுக்கல. அந்த நேர்மையான அதிகாரிகள் மூலமா தான் எங்களுக்கு இது எல்லா தகவலும் கிடைச்சது. அதுல ஒரு அதிகாரி கூட அய்யலூர்ல இருந்து எங்களுக்கு தகவலை தரல, நான் ஒத்துக்கிறேன். இங்க எந்த அதிகாரி நேர்மையா இல்ல, அதனாலதான் எங்களுக்கு இந்த தகவல் எதையும் தர மாட்டேங்கிறாங்க. அந்த தகவலை தராததுக்கு ஒரு மறுப்பாங்க பாரு. ஐயோ, இந்திய இறையாண்மைக்கு எதிரான தகவலை நீங்க கேட்டிருக்கிறதுனால நாங்க தரமாட்டோம். அட பாவிகளா, விடுதலை புலிகளுக்கு அப்புறம் அய்யலூர்ல முதல் முறையா இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுற ஒரே அமைப்பா எங்களை இவங்க சொல்றாங்க. கேள்வி கேட்டா இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. நாங்க என்ன நினைக்கிறோம், அன்றாட உழைச்சு இந்த காலையில இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கேட்டாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய கடைகள்லாம் அப்புறப்படுத்தணுமா அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. தயவு செஞ்சு வேணாம், அவங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாழைப்பழம் சூடம்பத்தி வித்துட்டு அன்றாடம் காட்சிக, இவங்கள்ட்ட நம்மளுடைய அதிகாரத்தை ஏன் நம்ம காட்டணும்? ஆனா உட்கார்ந்து கோடியா கொள்ளையடிச்சு திருடுறான் பத்தியா, அவனை அப்புறப்படுத்துங்க தயவு செஞ்சு அப்படின்னு இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்துக்கு பெருமிஷன் வாங்குறதுக்குள்ள தம்பி சொன்ன மாதிரி படாத பாடுபட்டாச்சு. அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இழுத்துக்க பிடிச்சுக்கிற மாதிரி தான், ஒன்று தண்ணிக்கு இழுக்கு ஒன்று தரைக்கு இழுக்குங்கிற மாதிரி 3 நாளா எங்களை சரியா தூங்க விடல. அப்ப இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறோம். பெரியவர்களே, நாங்கள் எடுத்த இந்த ஆதாரத்தெல்லாம் பேசுகிற பொழுது உங்களுக்கு தலை சுத்தி, அது சட்டவிரோத வணிகம். அதுக்கு ஒண்ணு இல்ல, இந்த அடிகொலாய் உதிரி ஜாமான் இவ்வளவு தூரம் சப்ளை பண்றானே, ஆனா இங்க எதுவுமே சப்ளை ஆகலையே அப்படின்னு பார்த்தா அவனும் பில்ல தான் சப்ளை பண்றான். பில்லு மட்டும் தான் கொடுக்குறாங்க, போய் பில்ல மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அனில் அசோசியேட் நிறுவனம் என்ன பண்றாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா, இங்க இந்த கொரோனா காலத்துல, அதாவது தனி அலுவலர் காலம் சொன்னாங்க கொரோனாக்கு முன்னாடி. அந்த தனி அலுவலர் காலங்கிறது போன முறை நம்ம அய்யலூர் பேரூராட்சி தலைவராக இருந்த மரியாதை ராஜலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு பின்னாடி அது ஒரு 5 வருஷம் உள்ளாட்சி தேர்தல் நடக்காதப்ப என்ன ஆச்சுன்னா, செயல் அலுவலரே கூடுதல் பொறுப்பா தனி அலுவலரா நியமிச்சாங்க. அப்ப அந்த மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய பேரூராட்சியில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர் இங்க தனி அலுவலர் அப்படின்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதல் பொறுப்பு. அப்போ அந்த மாதிரி தனி அலுவலரா இருந்த கோட்டை சாமின்னு ஒரு ஈவோ, அந்த ஈவோ தான் அந்த அனில் அசோசியேட்டுக்கு ஓனர். நீங்க புரிஞ்சுக்கங்க, எங்க எது நடக்குது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லா உள்ள பேரூராட்சிகள் எல்லாம் கொள்முதல் பண்றாங்க. அந்த கொள்முதல் பண்ற பில்லெல்லாம் கொடுக்கறாங்க. கொள்முதல் பண்ண ஜாமான் அந்த பில்லெல்லாம் யாரா கொடுத்து இவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க துணை போனது பார்த்தா அவரும் ஒரு ஈவோவா இருந்து போனவர் தான். பெரியவர்களே, ஒரு ஈவோவா இருந்து போனவர் தான்.
அப்ப இந்த ஊழல் எங்க நடக்குது? டாப் டு பாட்டம் நடக்குது. போன முறை மறியல்னு அறிவிச்சு அமைதி பேச்சுவார்த்தை கூட்டிட்டு போனாங்க திண்டுக்கலுக்கு. அமைதி பேச்சுவார்த்தை இந்த காவல்துறை பரவாயில்ல, எவ்வளவோ பாராட்டலாம். ஏன்னா அவங்க தான் எல்லாரும் வந்துடக்கூடாதுன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணி அமைதி பேச்சுவார்த்தை கூட்டி போறாங்க. சரி, கலெக்டரேட்ல இருந்து எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு பார்த்தா அன்னைக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்த முத நாள் கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. சரி, மறுபடியும் நாங்க டென்ஷன் ஆகாம காத்திருக்கிறதுல இருக்க சிரமத்தை கண்டுக்காம அடுத்த நாளும் போறோம். அடுத்த நாளும் போனோம்னா அமைதி பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இது ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல, மறுபடியும் காவல்துறையிட்ட இவங்க நடத்துறாங்கன்னா நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருந்ததுன்னா நாங்க அன்னைக்கே ஒரு சரி நம்மளுடைய போராட்டத்தோட இலக்கேற்றிருப்போம்ட்டு நாங்க தொய்வடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதன் பிறகுதான் இன்னும் தோண்டி பார்த்தோம்னா இந்த ஊழல் மேல வரைக்கும் போகுது பெரியவர்களே, மேல வரைக்கும் போகுது. உண்மைதான். என்னன்னா இப்போ இந்த நிர்வாக முறைகேடுகள் நடக்குது பாத்தீங்களா, இந்த நிர்வாக முறைகேடுகளை கண்டுபிடிச்சிருவாங்க. யார் கண்டுபிடிச்சிருவாங்க? ஆடிட்டிங் வர்ற உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில ஆண்டுக்கு ஒரு முறை ஆடிட்டிங் வருவாங்க. ஒவ்வொரு முறையும் ஆடிட்டிங் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை தான் நாங்க வச்சு படிச்சு தெரிஞ்சுக்க முடிச்சு. ஒவ்வொரு முறையும் ஜூன் ஜூலைல வந்துருவாங்க. ஆனா என்னமோ தெரியல, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகள்ல எல்லா பக்கமும் முடிச்சுட்டு கடைசியா இப்பதான் இந்த போன வாரத்துல இருந்து அய்யலூர்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்க யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க தயவு செஞ்சு இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கங்க. என்னன்னா ஒரு ஊழலை கண்டுபிடிச்சு அந்த முறைகேடுகளை கண்டுபிடிச்சு அதுக்கு தணிக்கை தடை, சிறப்பு கடித பத்திரிகைகள் தணிக்கை தடை விதிப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பில்லு வாங்கியிருக்கீங்க, இது செஞ்சிருக்கீங்க, இதுக்கு ரெக்கார்டு இல்ல, மேனுவல் மெயின்டைன் பண்ண முடியும், யார் எதுவுமே மெயின்டைன் பண்ணல. இப்போ ஒரு டிராக்டர் டீசல் போட்டீங்களா, எவ்வளவு டீசல் போட்டீங்கன்னு நீங்க மெயின்டைன் பண்ணல. அந்த டிராக்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நீங்க மெயின்டைன் பண்ணல. அந்த டிராக்டருக்கு உதிரி பாகம் வாங்கினீங்களா, நீங்க மெயின்டைன் பண்ணல, ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணல. இல்ல அந்த டிராக்டருக்கு ஏதாவது எங்கேயாவது ரிப்பேர் பாத்தீங்களா, அதுவும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இவன் என்னென்ன குறையெல்லாம், அதாவது இவன் திருடுறதுக்கு என்னென்னலாம் இவன் காரணமா சொன்னா அந்த காரணத்தெல்லாம் காரி துப்பி அவன் ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல, இவ்வளவு மோசடி பண்றீங்க அப்படின்ட்டு. அதுதான் சிறப்பு கடித பத்திரிகைகள் தனித்தனியா பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆடிட்டிங் ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்தீங்கன்னா 60% பூரா திருட்டாதான் இருக்கும். சரி, மீதி 40% இதுல என்ன பண்ணிருக்காங்க பார்த்தா அதுவும் நம்ப முடியாம தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஆடிட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆடிட்டிங் நேரா எங்க போகணும்னா ராட்டிபிகேஷன், பின்னேற்பு வழங்கணும். நம்ம ஒரு கல்யாணத்துல ஒரு மொய் எழுதுறாங்க, ஒரு 10,500 ரூபாய் சேருது, எண்ணி பார்க்கும்போது 10,000 இருக்குன்னா அந்த 500 ரூபாய் எங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அந்த 500 ரூபாய் சரி எங்கிட்டாவது 1 ரூபா 2 ரூபாயில போயிருக்குன்னு, சரி பரவாயில்ல உங்களோட கணக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி கலெக்டரேட்டுக்கு ஒரு 2 கோடி 3 கோடி இந்த மாதிரி எல்லாம் இவங்க இதை பண்ண அதை பண்ணு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க பரவாயில்ல அப்படின்ட்டு ரேட்டிபிகேஷன் சிக்னேச்சர் பண்ணுவாங்க. அப்ப இந்த பின்னேற்புல மிகப்பெரிய மோசடி நடக்குது. விசாரிச்சு பார்க்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே குறைவான பின்னேற்பு அதிகாரம் தான் இருக்குது. நம்ம யாரு பின்னேற்பு வழங்குறதுன்னு பார்த்தா மாவட்ட பேரூராட்சியரோட உதவி இயக்குனர் பின்னேற்பு வழங்குறாரு. 3 கோடி 4 கோடி வரைக்கும் ஷார்டேஜ் ஆகுது. சரியான கணக்கு வழக்கு இல்ல, அதுக்கு பின்னேற்பு சரி இது சரிதான் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்ட்டு அவங்க கணக்கு வாங்கினா இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப அவங்க ஏன் இவ்வளவு குறைபாடுகளை சரின்னு ஏத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு சந்தேகம் வருது. என்னன்னா இங்க நடக்கிற கொள்ள அங்கேயும் போயிடுச்சுல்ல. ஒரு வருஷத்துக்கு 4 கோடி 3 கோடி திருடுறாங்க, மாசத்துக்கு 20-25 லட்சம் எடுக்கிறாங்கன்னா மேல கொடுக்காம இருப்பாங்க. சரி, மேல கொடுக்கறாங்க, சரி இங்க கீழே என்ன பண்ணுவாங்க? கீழேயும் கொடுக்கறாங்க. யாருக்கு கொடுக்கறாங்க? அரசியல்வாதிகளுக்கு. யாரெல்லாம் டேஞ்சரஸ் அரசியல்வாதி எங்கள்கிட்டயே பேசினாங்க, அதோட ஹிஸ்டரி எல்லாம் நாங்க பேச விரும்பல. ஏன்னா யாராவது ஒருத்தராவது ஒரு யுகத்துக்கு நேர்மையா இருக்கணும். கக்கனுக்கு பின்னாடி காமராஜருக்கு பின்னாடி கக்கன் மாதிரி இல்லையே, காமராஜர் மாதிரி இல்லையேன்னு கூவி கூவி பேச மட்டும் தெரியும். ஆனா நம்ம அவங்க மாதிரி நேர்மையா இருந்து அவங்களுக்கு பின்னாடி நம்மள அவங்க பேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு யாருக்குமே அந்த சிந்தனை இருக்காது. காரணம் என்னன்னா காசை கண்ணில் பட்டா அவ்வளவுதான், பல்ப் எரியும் கண்ணில். அது கட்டுக்கட்டா பட்டாங்கன்னா இன்னும் பல்ப் எரியும். இங்க வரிசையா சீரியல் பல்பு தான் எரியும். அவ்வளவு கட்டை எடுத்துதான் சதறடிக்கிறாங்க. அப்போ இந்த நிர்வாக முறைகேடுகள் பத்தி ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் பெரியவர்களே. இந்த அளவுக்கு பில் ட்ரேடிங்கிற ஒரு சட்டவிரோத வணிகத்தின் மூலமாக போலியான கணக்குகளை சரிபடுத்தி நேர்படுத்தி இவ்வளவு செஞ்சா அவ்வளவு செஞ்சு சொல்லி இங்க உள்ள இந்த மக்கள் வரிப்பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்காங்க. அடுத்து நிதி முறைகேடுகள் அந்த நோட்டீஸ்ல இருக்கும். நிதி முறைகேடுகள்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நிர்வாக முறைகேடுகள் அந்த நிதி முறைகேடு வித்தியாசம் என்ன? பெரிய உதாரணத்துக்கு ஒரு பகுதியில் சாலை போடுறாங்க.
அந்த பகுதியில ஏதாவது ஒரு பிளாட் இருக்கு, இல்ல அங்க ஏதோ கல்லூரி காலேஜ் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா ரொம்ப நாளா அந்த ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ இல்ல அந்த பிளாட் ஓனர்களுக்கோ வந்து ரோடு போடணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு அப்ரூவல் கிடைச்சா போதும்ட்டு ரோடு போட அவங்க தயாராயிருவாங்க. நீங்க புரிஞ்சுக்குங்க தெளிவா, ரோடு போட அவங்க தயாராயிருவாங்க. அப்போ ரோட வந்து அவங்களே செலவு பண்ணி போட்டுருவாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப அவங்களே போட்டிருக்காங்க பாத்தீங்களா ரோடு, அந்த ரோட்டை நாங்க போட்டோன்னு சொல்லி 60 லட்சம் 70 லட்சம் கொள்ளையடிச்சிருவோம். நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி போட்ட ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு ஒரு பிளாட் மாதிரி ரியல் எஸ்டேட் நிறுவனமோ இல்ல ஒரு கல்லூரி தனியார் நிறுவனங்களோ அவங்களோட பகுதியில சாலை வேண்டி அவங்களே போட்டுக்கொள்கிற பொழுது நீங்க அடுத்த வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாலை அவங்க போடாம நாங்க போட்டோங்கிற மாதிரி கணக்கு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த கணக்கு யாரோ ஒருத்தர் போட்ட சாலைக்கு நாங்கள் போட்டோம் அப்படின்னா அவங்கள சரி கட்டி அங்க இருந்து ஒரு பெரிய, அதாவது 4 கோடி 3 கோடி கொள்ளை நடக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது இதுல வராது. இதெல்லாம் அடிஷனல் பேப்பர், மெயின் பேப்பர் அது, இதெல்லாம் அடிஷனல் பேப்பர். அப்போ இந்த இடத்துல இந்த நிர்வாக முறைகேடுகள், நிதி முறைகேடுகள் நடக்குது பெரியவர்களே. நாங்க இந்த ரோட போட்டோம் அப்படின்ட்டு ஒரு 50-60 லட்சத்தை எடுத்து இவங்க சாப்பிடுறது. ஆனா அங்க ஒரு சரியான நிர்வாகம்னா என்னவா இருக்குன்னு தெரியுமா? ஒரு தனியார் நிறுவனம் இந்த பேரூராட்சிக்காக சாலை போட முன் வருது அப்படின்னா அவங்கள வாழ்த்தி வரவேற்று அந்த சாலை போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சாலை போட நீங்க ஒரு எஸ்டிமேட் வச்சிருப்பீங்களா, அதை கொண்டு இன்னொரு இடத்துல அந்த பேரூராட்சியில வீட்டுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அந்த 3 ரசீது எழுதுவாங்க. முதல்ல ஒரு ரசீது அலுவலக காப்பியா இருக்கும், இன்னொரு ரசீது வந்து ஃபைல் காப்பிக்கு இருக்கும், 3வது ரசீதை மட்டும் கிழிச்சு கொடுப்பாங்க. பெரியவர்களே இப்ப ஓரளவு அது ஆன்லைன் சிஸ்டமா மாறினதுனால நீங்க தப்புச்சிங்க. ஏன்னா அந்த ரசீதுல முதல்ல பாத்தீங்கன்னா 5000 எழுதிருப்பான், 2வது ரசீதுல 5000 எழுதிருப்பான். ஏன்னா அது ரெண்டையும் வந்து அவன் வச்சுக்குவான். 3வது ரசீதுல பாத்தீங்கன்னா 50,000 ஒரே ஒரு சைபரை சேர்த்து போட்டுருவான். இது நடந்தது கண்கூடாக. இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட உண்மையை வெளிக்கொண்டு வரணும் தான் பேசிட்டு இருக்கோம். 3வது ரசீதுல 50,000 போட்டு உங்கள்கிட்ட கிழிச்சு கொடுத்து 50,000 வாங்கிடுவான். 5,000 கவர்மெண்ட்டுக்கு, 45,000 அவனுக்கு. இவனையா நம்புறீங்க? இவர்களையா நம்பி நீங்களா ஊமையா இருக்கீங்கன்னு நாங்க கேக்குறோம். இது மாதிரியான ஊழல் அரசியல்வாதிகளை நம்பியா நீங்க ஊமையா இருக்கீங்க அப்படின்னு நாங்க கேக்குறோம். அந்த உண்ணாவிரத அறப்போராட்ட வாயிலாக இவர்கள் மேல இதுவரைக்கும் 7-8 புகார் போயிடுச்சு. 20-25 வருஷமா அந்த அயலூர் பேரூராட்சியில இருக்காங்க. இந்த புகார் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் நேரா ஏடிய இங்க அடிச்ச அமௌண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு 4-5 கட்டை எடுத்து கொடுத்து சரி பண்ணிடுறது. அதனாலதான் இதுல கடைசி கோரிக்கையா இந்த நீண்ட காலமா இருக்கக்கூடிய அதிகாரிகள் புகார் எழுந்து அவங்க மாறாம இருக்காங்கன்னா நீங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்காதீங்க, அந்த அதிகாரிகள் மாற்ற வேண்டிய ஏடி மேல நடவடிக்கை எடுங்க. அதைத்தான் நாங்க இங்க வலியுறுத்தோம். மிகப்பெரிய அதிகாரிகள் இந்த சின்ன அதிகாரிகளோட ஊழலுக்கு துணை போறாங்க. அவங்க சரியா இருந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்குமா அப்படிங்கறதா எங்களோட கேள்வி. அப்ப அந்த நிர்வாக முறைகேடுகள், நிதி முறைகேடுகளை தொடர்ந்து வருவாய் இழப்புகள், இந்த வருவாய் இழப்புகள் பார்த்தோம்னா இதை நான் சொன்ன பாத்தீங்களா, இதுதான் வருவாய் இழப்பு. இந்த அரசுக்கு 50,000 வசூல் பண்றாங்க அப்படின்னா அந்த 50,000 50,000 அரசாங்கத்துக்கு போனா அது வருவாய். அந்த வருவாய் இப்ப வரி கட்டுறீங்க நீங்க, அந்த நீங்க கட்டுற வரியெல்லாம் அப்படியே அரசாங்கத்துக்கு போனா அதான் வருவாய். நீங்க கட்டுற காசை இவ்வளவு காசு அவ்வளவுதான் கட்டிருக்காங்கன்ட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 500 ரூபா தான் கட்டிருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டு கூட 1 சைபரோ 2 சைபரோ போட்டு உங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிறான். நீங்க நாளைக்கு போய் நீங்க கட்டின ரசீதையே பார்வையிடணும்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேள்வி கேட்டு பாருங்களேன். பெரியவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வரி கட்டின அந்த ரசீதை நான் பார்வையிடணும், நான் தானே கட்டினேன் ஐயா, நான் தான் அதான் 50,000 நான் தானே கட்டினேன், ஏன் ரசீதையே எனக்கு காட்டுப்பானா, அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது பையன், இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது பையன். இதுதான் இங்க நடக்குது அய்யலூர்ல. இது அய்யலூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க 528 பேரூராட்சிகள் இருப்பதாக கணக்கு. அதுல 499 பேரூராட்சி மட்டும் இப்ப லைவ்ல இருக்கு. இந்த 499 பேரூராட்சி அய்யலூர் சாம்பிள். அதான் நாங்க சொல்றோம், அய்யலூர் வந்து ஒரு சாம்பிள். அப்ப அய்யலூரையாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இதை பார்த்தாவது மத்த பேரூராட்சி திருந்தன்னு சொன்னா யாரும் கேட்கல.